பழைய ஏற்பாட்டு ஆய்வு இன்னைக்கு 2வது பாடம். இப்போ நேற்று பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான 2 பிரிவுகளை நான் சொல்லிக் கொடுத்தேன். என்னது? டோரா, நெபீம். அந்த நெபீம்ங்கிறத கெட்டுபீமாவும் அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னப்போ இன்றைக்கி நான் இன்னொரு விஷயம் அதில் சொல்லிக் கொடுத்தேன். இந்த கொஞ்சத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம் டோராவினுடைய 5 புத்தகங்கள் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரை எழுதுனது மோசே. ஆகவே மோசே தான் அதனுடைய பிரதிநிதி. நெபீம் அப்படின்னு சொல்றது 34 புத்தகங்கள், யோசுவா முதல் மல்கியா வரை. சரியா? அப்போ யோசுவா முதல் மல்கியா வரை உள்ள அந்த நெபீமுக்கு பிரதிநிதி யாருன்னு பார்த்தோம்? எலியா. மோசையும் எலியாவும் இணைஞ்சு காணப்பட்டாங்கன்னா அது பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். சரியா? அப்போ இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறேங்க. நேற்று நான் உங்களுக்கு கெட்டுபீம் பற்றி சொன்னேன். நான் சொன்னேன் பிற்காலத்தில் எழுத்துக்கள் அப்படின்னு கெட்டுபீமுக்கு சொன்னாங்க தானே. அவங்க ஆரம்பத்தில் அந்த நெபீமுக்கு கெட்டுபீம்னு பேர் வச்சாலும் பிறகு அந்த 34 புத்தகங்களையும் சரியா 2ஆ பிரிச்சாங்க. எப்படின்னா 34 புத்தகங்கள் தானே 17 பிரிச்சாங்க. 17 யோசுவால இருந்து உன்னத பாட்டு வரை உள்ள 17ஐயும் கெட்டுபீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 17 மாத்திரம் நெபீம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆகவே நீங்க டோரா அப்படின்னு சொன்னா அல்லது டோரா வான் நெபீம், டோராவும் நெபீமும், அல்லது டோரா வான் நெபீம் வா கெட்டுபீம், அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் எழுத்துக்களும், இந்த மாதிரியான தொடர்களை நீங்க பார்க்கும்போது அது காலத்துக்கு காலம் என்னத்தை குறிச்சுது அப்படிங்கிறத நீங்க தேடி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். புரியுதா உங்களுக்கு? சரியா? இப்ப வேத அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா டோராவா நெபீம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா பாஞ்சுக்கிட்டு அது இதுதான் குறிக்குதுன்னு பாஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. விளங்குதா? ஏன்னா ஒரு காலத்துல நெபீம்னு சொல்றது முழு 34 புத்தகங்களையும் குறிச்சுது, கெட்டுபீம்னு சொல்றதும் முழு 34 புத்தகங்களையும் குறிச்சுது. ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் போக போக கெட்டுபீம்ங்கிறது 17 புத்தகங்களை குறிக்க ஆரம்பிச்சது, நெபீம்ங்கிறது கடைசி 17 புத்தகங்களை யோசுவால இருந்து உன்னத பாட்டு வரை. சரியா? புரியுதானே உங்களுக்கு? அப்ப அதனால இப்ப இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும்போது காலத்துக்கு காலம் அது வேற வேற விஷயங்களை குறிச்சுது. சரியா? சவுல், தாவீது, சாலமோன் இஸ்ரவேலை ஆண்டார்கள் தான் முழு இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல்னு சொன்னா வெறும் வடகோத்திரத்தை மட்டும் தான் குறிக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொல் பைபிள்ல எங்கன வருது, என்னத்தை குறிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிற பொறுப்பு வேத ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட இருக்கு. ஆகவே நம்ம எதையாவது ஒரு சொல்ல, நம்ம பரிச்சயமான ஒரு சொல்ல கண்டுட்டோம்னா எல்லா இடத்துலையும் அந்த சொல் ஒரே அர்த்தத்தை தான் கொண்டதா இருக்குதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு வேணுங்கதா? மூல பாஷையில பார்த்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் ஒரே புத்தகமா இருக்கா, 2 புத்தகமா இருக்கு? இப்படிதான். இப்ப மெலகீம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. சரியா? இப்ப எபிரேய மொழியில, எபிரேய பைபிள்ல அந்த புத்தகத்துக்கு பேர் மெலகீம். அப்ப ஒரு புத்தகமா தான் இருக்கு. ஆனா இந்த மெலகீம் அலெஃப், மெலகீம் பெத் அப்படின்னு அந்த ஒரே புத்தகத்துக்குள்ள 2 அதிகாரம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. புரியுதோ? அந்த மெலகீம் அலெஃப் அப்படிங்கிறத தான் நம்ம பைபிள்ல 1 ராஜாக்கள்னு சொல்றோம். மெலகீம் பெத் அப்படிங்கிறத நாங்க 2 ராஜாக்கள்னு சொல்றோம். ஆனா உண்மையில ஒரே புத்தகத்துக்குள்ள 2 அதிகாரம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கு. அது மாதிரிதான் சாமுவேல். ஷமியல் அலெஃப், ஷமியல் பெத், அது மாதிரி நாளாகமும் அப்படித்தான் இருக்கு. சரியா? ஆனா 2 அதிகாரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதை நம்ம வேறையா ஒன்று என்ன பண்ணுறது? ஏன்னா எபிரேய மொழியில 1, 2 இல்லை தெரியுமா? எபிரேய மொழியில 1, 2 இல்லை. அந்த ஆனா அவனா அதுகள் தான் 1, 2 என்றாங்க. நல்ல கேள்வி. ஆனா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி பார்க்க போனா வரான்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக பதிலாக சொல்ல போனா டோரா
அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு புத்தகம் தான் தெரியும். தோராங்கிறது ஒரு புத்தகம் தான் அவங்களுக்கு. நியாயப்பிரமாணம் எழுதுனது மோசே. ஆனா அதுல பெஹிஷிட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதை தான் ஆதியாகமம்னு நம்ம போட்டு வச்சிருக்கோம். புரியுது அவங்களுக்கு? இப்படி இந்த 5 பிரிவுகளா போட்டது 5 அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஒரே புத்தகத்துல 5 அதிகாரம் மாதிரி தான் இருக்கு. சரியா? நெபீம்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த ஒரு புத்தகத்துல 34 அதிகாரங்கள், இன்னும் காலப்போக்கில் ஒரு புத்தகத்துல 17 அதிகாரங்கள், அப்படித்தான் இருக்கு. சரியா? இப்ப நீங்க யெரேமியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா, எரேமியாங்கிற புத்தகத்தோடையே தான் புலம்பல் சேர்ந்துருக்கு. ஆனா எரேமியா ப்ரோஸ், புலம்பல் போயட்ரி. அதாவது எரேமியா வந்து கவிதை புத்தகம் அல்ல, கவிதையா இருக்காது. ஆனா புலம்பல் வந்து கவிதையா இருக்கும். உடனே அதை பிரிச்சு 2 ஆக்கியிருக்கு. அதனால அப்படி நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது அந்த பைபிளுக்குள்ள. அப்ப அதனால காலத்துக்கு காலம் என்னத்தை குறிக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சாகணும். நேற்று ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது எவ்வளவு பேருக்கு உள்வாங்குனீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் செய்யற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயசுல புள்ள கொடுத்ததுக்கு காரணம் இருந்துச்சுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? என்ன காரணம்? அந்த கலாச்சாரத்தை முழுக்க இல்லாம பண்ணாரு. குழப்பி அடிச்சார் தான் இல்லாம, உண்மையா இல்லாம போகும். அதாவது கலாச்சாரம் உள்ள ஒரு ஆளை கலாச்சாரம் இல்லாம, பழக்க வழக்கங்கள் இல்லாம அமைதியா இருக்க வச்சாலும் என்னைக்காவது தலை தூக்கும். ஆனா குழப்பி அடிச்சுட்டா எதுன்னு இல்லாம பாப்பா. ஆபிரகாமுடைய கலாச்சாரத்தை குழப்பி அடிச்சனால ஈசாக்கு பிறக்கும் போது அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறதுன்னு தெரியாது. சரியா? நல்லா கேட்டுக்கிறீங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெளிவா சொல்லி கொடுத்தார். எதை எப்படி எப்படி செய்யணும், பிள்ளைய வளர்க்கறதுக்கு எப்படி செய்யணும், அவனுக்கு எப்படி உடுப்படுத்தணும், என்ன சாப்பாடு கொடுக்கறது. நல்லா கேட்டுக்கிறங்க, பொம்பளைகள் எல்லாம் கேட்டுக்கிறங்க. ஈசாக்குக்கு எப்படி பால் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பால் கொடுக்கணும், துணி கழுவுறது, துணி மாத்துறது எப்படி செய்யணும், இதெல்லாம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்த எதுவுமே பைபிள்ல இல்லை. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரிக்கப்படலை. ஆனா இந்த காரியங்களை யூத கலாச்சார புத்தகங்களான டல்முட், மிஷ்னா, கெமாகா அப்படிங்கிற புத்தகங்கள்ல எழுதியிருக்குது. அப்ப டல்முடும் மிஷ்னாவும் கெமாகாவும் தேவனுடைய வார்த்தை அல்ல. புரியுதா? அது பைபிள் அல்ல. ஆனா யூத கலாச்சாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா அந்த ரபினிக் ட்ரெடிஷன், அந்த ரபிமாரனுடைய அந்த புத்தகங்களை நீங்க படிச்சா தான் புரியும். இருக்கு சரிதானே? அப்ப அது மூலமா அந்த யூத கலாச்சாரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல தான் கண்டுபிடிக்கிறோம் 40 வயசுல இருந்தா ஆம்பளைகள் கல்யாணம் கட்டணும். அப்ப அது எங்க தொடங்குச்சு? ஈசாக்குல. சரியா? ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் கட்டுறாரு. சரியோ? அப்ப அப்படி அந்த யூத கலாச்சாரம் தொடங்குறதுக்கு அந்த அவனுடைய இருந்த கலாச்சாரம் இல்லாம போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கம். இப்ப இந்த பாடம் தொடங்குறதுக்கு முதல்ல நம்ம இந்த கிங்ஸ்லி கேட்ட கேள்விக்குரிய பதில் இப்ப வருது. அதாவது எகிப்துல வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க எகிப்துல? 430 வருஷங்கள். அப்போ ஒரு இடத்துல 400 வருஷம்னு சொல்லி இருக்கிறது. ஏன் பயப்படாதீங்க, குத்து மதிப்பா பேசுவோம் தானே. 4 பேர் பார்த்தா தூன்னு துப்புவான். அப்ப கணக்கா 4 பேர் தான் பார்த்து துப்புவானா, 5 பேர் துப்ப மாட்டானா. அது ஒரு பேச்சு, குத்து மதிப்பா சொல்றது இருக்கு. அப்ப ஒரு தடவை ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆண்டவர் பாரு, இவனுங்க 400 வருஷம் போயிட்டு அங்க குப்பை கொட்டுவானுங்க அந்த ஒரு தொடையில சொன்னாரு. இல்ல அதாவது 400 கேட்டா அப்ப 430க்கு நெருங்கின எண் 500 400 அதனால அப்படி சொல்லி இருக்குது. ஆனா உண்மையா அவங்க இருந்த வருஷங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 430. இப்ப பைபிளை வாசிக்கும் போது நமக்கு சரியா துல்லியமா தெரியாது எத்தனை வருஷங்கள் அந்த 430ல எத்தனை வருஷங்கள் எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளா வச்சிருந்தாங்க. மொத்தம் 430 வருஷம் இருந்தாங்க. ஆனா ஞாபகம் இருக்கா, யோசேப்பின் காலத்துல வந்து 70 பேர் வந்த போது
யோசேப்பு பிரதம மந்திரியா இருந்தார். ஆகவே அந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வந்த 70 பேருக்கும் கிடைச்சிருந்த அந்தஸ்து எப்படி இருந்திருக்கும்? அடிமை அந்தஸ்து இல்லை, பெரிய அந்தஸ்து இருந்திருக்கும். பைபிள்ல நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யோசேப்பை அறியாத ஒரு பார்வம் தோன்றினார். இப்ப எகிப்துங்கிறது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம், ஒரு 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 பெரிய ஒரு அறிவு பெருத்த ஒரு ஒரு ராஜ்யம் தெரியுமா? அவங்களுடைய முன்னேற்றம் பயங்கர முன்னேற்றம். உலகத்துல மொத சத்திர சிகிச்சை செய்தது எகிப்திய வைத்தியர்கள், ஆபரேஷன் சர்ஜரி. அதே மாதிரி மமிஃபிகேஷன், உடம்பு பழுதடையாம நூற்றாண்டு கணக்கா வச்சிருக்கிறதுக்குரிய அந்த அந்த முறையை கண்டுபிடிச்சது கூட எகிப்தியர்கள். பிரமிட் கட்டுறது அவங்க. சரியா? நைல் நதியை வளமான ஒரு செழிப்பான நதியாக்குனது, அதில் கப்பல் போக்குவரத்து பண்ணது இவங்கெல்லாம் பயங்கர ஆக்கள். அது மாதிரி பிரமிட், டெக்ஸ்ட், டெஃப், இப்படி ஏராளமான எகிப்திய ஏடுகள் இன்னைக்கு இருக்கு. என்னை போன்றவர்கள், நீங்க எத்தனை பேர் என்னுடைய அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ங்கிற புத்தகத்தை கண்டிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் வாசிச்சிருக்கிறீங்களா? யாராவது வாசிச்சிருக்கீங்க? அதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பேசியிருக்கிறேன் தெரியுமா? கானானிய தீர்க்கதரிசிகள், பாபிலோனிய தீர்க்கதரிசிகள், எகிப்திய தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள், இந்த 4 புராதன தீர்க்கதரிசிகளையும் அப்படியே பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி நான் போட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் என்ன, அவங்க எப்படி எப்படி செய்தாங்க, இதெல்லாம். இப்போ இந்த ஆராய்ச்சிகளை செய்யறதுக்கு என்ன போன்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வோம், அங்கே போய் இதெல்லாம் படிப்போம். இப்போ நாங்களாம் எகிப்துக்கு போயிட்டு இந்த எகிப்திய மொழியெல்லாம் எங்களுக்கு வாசிக்க தெரியும், விளங்குதா? அப்போ இந்த டாங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்ல வாசிக்கும் போது அதுல எங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட மன்னன் தான் வந்து வாழ்ந்த அந்த எபிரேயர்களை அடிமையாக்கினான்ட்டு. உங்களுக்கு விளங்குதா? ஆகவே நம்ம சொல்றோம் குத்து மதிப்பா ஒரு 300 வருஷங்கள் அடிமைகளா இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 130 வருஷங்கள் நல்லா இருந்தாங்க. அப்ப பிரதர் கிங்ஸ்ல நான் கேட்டுக்கிறேங்க, அந்த முதல் 130 வருஷங்களும் இந்த எபிரேய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழும் போது எகிப்திய மொழி படிச்சிருப்பாங்களா இல்லையா? எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எகிப்திய மதங்களை ஆராதனை பண்ணிருப்பாங்களா இல்லையா? சரியா? ஆனா அந்த ஒரு நாள் யோசேப்பை அறியாத ஒரு ராஜானா, இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படாத ஒரு மன்னன், இவன் என்ன கவனிச்ச 2 விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. கவனிச்ச 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று, இந்த எபிரேய ஜனங்கள் எங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகிட்டு வராங்க, எண்ணிக்கை. 2வது, எங்களை விட பலசாலிகளா வராங்க. சரியா? உடனே அடிமைப்படுத்தினான். அடிமைப்படுத்தினதோட என்ன நடந்திருக்கும்? இனி நீங்க எல்லாம் அடிமைகள். பொதுவா அவங்க வாழ்ந்த ஏரியாவை விட்டு தள்ளப்பட்டாங்க. சரியா? மெம்பிஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தள்ளப்பட்டாங்க. சரியா? அப்ப இஸ்ரவேலர்கள் ஒரு ஏரியாவுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு அரசாங்க சலுகைகள், வசதிகள் எல்லாம் நிறுத்தப்படுது. வீடுகளுக்கு பதிலாக கூடாரங்கள்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. எபிரேய பிள்ளைகள் இனி கல்வி கற்க முடியாது. சரியா? ஆகவே 300 வருஷம் அடிமைகளா இருந்தபடினால அந்த 430 வருஷம் முடிகிற போது மோசேங்கிற ஒரு நபர் வர்ற அந்த சமயத்துல நீங்க இவரேர்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் எழுத வாசிக்க தெரியாது, ஒருத்தனுக்கும் வீடு வாசல் இல்லை, எல்லாம் ஒரு வித அடிமையா, அகதியா, அழுக்கா, ஊத்தையா தான் கிடக்குறாங்க. இப்ப விளங்குதா? ஒரு முறை உங்களுக்கு படிச்சு கொடுத்தேன் 10 வாதைகளும் 10 கற்பனைகளும், ஞாபகம் இருக்கா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஏன் 10 வாதைகளை முதல்ல கொடுக்க வேண்டி வந்துச்சு 10 கற்பனை கொடுக்கறதுக்கு முதல்ல. ஏன்னா இஸ்ரவேலிய ஜனங்கள் அவங்களோட நிலைமை என்னவா இருந்ததுன்னா, நம்ம ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் இருக்காரு,
அவர் எங்களுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், வேற ஈசாக்கின் தேவன், வேற யாக்கோபின் தேவன், வேற அவ்வளவுதான். அவர் கற்பா சகப்பா, ஆம்பளையா பொம்பளையா, அவருக்கு என்ன என்ன வல்லமை எல்லாம் இருக்கு? நிலத்தை கட்டுப்படுத்துறவரா, வானத்தை கட்டுப்படுத்துறவரா, நதியை கட்டுப்படுத்துறவரா? ஒன்றும் தெரியாது. எங்கட குல தெய்வம் அவ்வளோதான் தெரியும். ஆனால் எகிப்தியர்களுக்கு அப்பா தெய்வம் ஒன்று இருக்குது, அம்மா தெய்வம் ஒன்று இருக்குது, குள்ள தெய்வம் ஒன்று இருக்கு இல்லையா? ஞாபகம் ஹப்பி, நைல் நதி, ரா, சூரியன், அப்புறம் ஹெட், அதை தவிர நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். அந்த 10 முழுமுதல் கடவுள்களையும் இந்த நம்மட குலதெய்வம் அடிக்கிறதுக்கு வல்லமை உள்ளதுங்கிறத காட்டுறதுக்கு தான் ஒன்று மாற்றி 10 வாதைகளை கொடுத்து, அட இவ்வளவு தானா இந்த சாமிகள், அப்போ நம்ம சாமி தான் பெருசோங்கிற லெவலுக்கு கொண்டு வர வச்சு வெளியே கூட்டிட்டு வந்தாராங்க. விளங்குதா? அப்ப அந்த 10 சாமிகளையும் விட நம்ம சாமி பெருசுங்கிறத காட்டிட்டு வந்து அக்கினி ஸ்தம்பம் காட்டினாரு, மேகஸ்தம்பம் காட்டினாரு, செங்கடலை பொழந்தாரு, மண்ணா கொட்டினாரு. அப்புறம் சொல்றாரு, என்ன தவிர வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் செய்யற எல்லாமே நோக்கத்தோட காரணத்தோட தான் இருக்கும். அப்போ 130 வருஷம் இந்த இஸ்ரவேலர்கள் நல்லா இருக்க வச்ச ஆண்டவர் திடீர்னு ஏன் எவனோ ஒரு ஒரு ராஜாவை பயன்படுத்தி இவங்களை அடிமையாக்கணும்? தேவ ஜனங்கள் தானே. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஜனங்கள் தானே எகிப்தில் இருக்காங்க. அப்ப தேவனுடைய ஜனங்கள் மேல தேவனுக்கு ஒரு பாசம் வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த எகிப்தியர்களை விட இவங்களை நல்ல ஆண்டவர் வச்சிருக்கணுமா இல்லையா? அப்படித்தான் வச்சு இருந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியுது. அதனாலதான் யோசிப்பை அறியாத பார்வன் வந்த போது பயந்தான் இவங்களை பார்த்து இல்லையா? எண்ணிக்கையிலையும் பெருகிறானுங்க, வெள்ளத்திலையும் பெருகிறானுங்க, நல்லா தான் இருந்தானுங்க. ஆண்டவர் தான் திடீர்னு என்ன பண்றாரு? மூட மாத்துறாரு. அவன் ஒருத்தண்ட மூட மாத்தி நல்லா இருந்த தன்னுடைய ஜனங்களை அடிமையாக்குறாரு. 300 வருஷம் அடிமைகளா இருக்காங்க. அந்த 300 வருஷம் அவங்க எத்தனை போராட்டம் போராடி இருப்பாங்க. நீங்க யாத்ராம புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க. வேற சில பேர் பிரசங்கம் கூட பண்ணியிருப்பீங்க. என்ன தெரியுமா? நான் என் ஜனத்தினுடைய கஷ்டத்தை, தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்து அவங்களோட சத்தத்தை கேட்டு அவங்களுடைய வேதனையை அரங்கி இருக்கிறேன், ஆகவே அவங்கள காப்பாற்ற இறங்கினேன். நான் இருந்திருந்தா கேட்டிருப்பேன், நல்லது நாதா, பார்த்தீர், கேட்டீர், உணர்ந்தீர், இறங்கினீர், ஏன் 300 வருஷங்களுக்கு முதல் இறங்கி இருக்கலாமே? சரியா? இப்போ ஒரு 300 என்னமா இல்ல 130 வருஷம் நல்லா இருந்தானுங்க. ஆனா 300 வருஷம் அடிமையா தானே இருக்கானுங்க. 300 வருஷம் அவங்கள அடிமையா இருக்க விட்டுட்டு என்னமோ இப்பதான் அவங்களோட சத்தம் இவருக்கு கேட்கிற மாதிரியும், இப்பதான் நான் கண்ட அடைய இவனுக்கு கஷ்டப்படுறானுங்க, சரி இறங்குவோன்ட்டு இறங்குற மாதிரி இருக்கு தானே. 300 வருஷமா இவங்க தங்கட குல தெய்வமாகிய ஆபிரகாமின் தேவனே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, காப்பாத்துங்கன்னு கத்திருக்க மாட்டானா? யோசிங்க. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் ஆண்டவர் அத்தனை நூற்றாண்டுகள் அவங்கள அடிமையா வாழ வச்சார்? கேள்வி இருக்கு தானே. அதுக்கும் பதில் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல நல்லா வாழ வச்சா எகிப்திய கலாச்சாரம் இவனுக்கு வந்துடும். தன்னுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை அவனுங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியாது. அதனால அந்த கானான் தேசத்துக்கு மறுபடி வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள வேற எந்த ஒரு கலாச்சாரமும் நுழைஞ்சு விட முடியாதபடி அவங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ரஃப் லைஃப் ஒன்று கொடுத்தாரு. ரஃப் லைஃப்னா தெரியுமா? கிடைக்கிறத சாப்பிட்றது, கிடைச்ச இடத்துல தூங்குறது, கிடைச்சதை உடுத்துறது, அதான் ரஃப் லைஃப். இப்போ நம்ம ஒரு பயணம் போகிறோம்,
2 நாளைக்கு பயணம் போகிறோம், ஜெர்மனிக்கு போகிறீங்க, 2 நாளைக்கு ஒரு காரில் குடும்பமாக போகிறீங்க. திடீர்னு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் காரை ஓரமாக நிப்பாட்டி எல்லாம் ஒரு தூக்கம் தூங்கி எழும்ப நினச்சான்னு நினைப்பீங்க இல்லையா? திடீர்னு திருவாரூமையை பகலைக்கு மெக்டொனால்ட்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு மெக்டொனால்டுக்கு விட்டு நீங்கள் மெக்டொனால்டு சாப்பிடுவீங்க. சரியா? அப்படி ஏதாவது ஒரு பப்ளிக் பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த டப்பில் தண்ணியை பிடிச்சி மூஞ்சை கழுவிக்கிட்டு, சரியா, லேஞ்சாலேயோ அல்லது பேப்பராலேயோ மூஞ்சை தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ரஃப் லைஃப். வீட்டில் இப்படி வாழ்வீங்களா? வீட்டில் உங்களுக்கெல்லாம் படுக்கிறதுக்கு கட்டில் இருக்கும், சின்ன வீடோ பெரிய வீடோ. வீட்டில் ஒரு 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 நிலை, ஒரு உங்க வீட்டுக்குரிய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கு. உங்க வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு உடுத்துற உடுப்பு நீங்கள் வச்சிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? இப்போ காரில் நீங்கள் ஜெர்மனிக்கு 2 நாளைக்கு போகிற போது காரில் ஒரு கொஞ்சம் நேரம் தூங்குவோம், இல்லைன்னா ஒரு எங்கனையாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி தூங்குவோன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த வீட்டில் உடுத்துற சாரத்தையோ நைட்டியையோ எதிர்பார்க்க மாட்டீங்க. சரியா நான் சொல்கிறது? அந்த உடுப்போடையே தூங்குவீங்க. வீட்டில் அப்படி செய்வீங்களா? வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த உடுப்பை உடுத்திக்கிட்டு ராத்திரி தூங்குவீங்களோ அந்த உடுத்தாட்டே உங்களுக்கு தூங்கவே முடியாது. சரிதான் நான் சொல்கிறேன். வீட்டில்னா நீங்கள் உங்களுக்குன்னு சில பேர் கோப்பை வச்சுருப்பீங்க, அல்லது சாப்பிட்ற சாப்பாடு வச்சுருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு பெட்ஷீட் இருக்கும். ஏன்? அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அப்போ ஒரு வேளை ஆண்டவர் இவங்களை அடிமையாக வச்சிருக்காட்டி அவன் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த நிலையான வாழ்க்கை வாழும்போது எப்படி எதை பார்த்து வாழுவான்? எகிப்தியர்களை பார்த்து தான் வாழுவான். அப்போ எகிப்தியர்களை மாதிரி தான் வாழும். இப்போ நீங்கள் இங்கே சாப்பிட்ற காலை சாப்பாடு என்ன? இப்போ ஒரு நாளும் நான் காலையில் இங்கே சாப்பிட்றேனே, எங்கள் நாட்டில் மாதிரி நான் தட்டிப்பான் பிளேன் டீயில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா இல்லை. ஃப்ரெஞ்ச், இப்போ இங்கே பான்னு சொல்லி நீங்கள் கொண்டாடுறது ஃப்ரெஞ்ச் பிரெட் தானே. அது உங்களுக்கு இப்போ சாப்பாடாக வந்துருச்சா இல்லையா? நிறைய பேருக்கு யோசிக்க பார்ப்போம். இப்போல்லாம் அந்த அம்மி கல் வச்சு அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா நம்ம வாழ்கிற அந்த நாட்டினுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு எங்களுடையது மாதிரி ஆகிருச்சு. அப்படி ஆகிட்டா எபிரேயர்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணதை இவங்களுக்கு பண்ணணும் கலாச்சாரத்துக்கு. அதனால அப்படி ஒரு கலாச்சாரம் வராதபடி அவங்கள எகிப்தில் அடிமைகளாகவே வச்சுட்டாங்க. அப்போ அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ பிரதர் கிங்ஸ் இந்த கதையை கேளுங்க. இப்போ அவங்களுக்கு மோசே முதல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. ஆரோன் அப்படி பேசும் போது கூட அவங்களுக்கு ஒரு பாஷையும் எழுத தெரியாது, ஒன்றும் வாசிக்க தெரியாது. அதுங்களுக்கு தெரியாது. முழுக்க 2 மணி நேரத்துலேருந்து முடிவு வரைக்கும் இந்த ராமசீஸ்னு சொல்லி ஒரு நாடு கட்டினாங்க, நகரம் கட்டினாங்க. அதுதான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வேலையே அதுதான். சரியா? எழுத படிக்க தெரியாது. அதனால் எபிரேய மொழி தான் பேசுனாங்க, ஆனால் அது எழுத்து மொழியே இல்லை. ஆகவே எந்த மொழியை எழுத படித்து கொடுத்துருந்தாலும் கஷ்டப்பட்டுருக்கணும். சரிதானே? எபிரேய மொழியை மோசே மூலமாக பாயிண்ட் விளங்குறாங்க, எழுதுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்துட்டு வந்த பிறகு எழுத படித்த மொழி எது? எபிரேய மொழி. ஆண்டவர் புதுசாக எழுத்து உருவாக்கி கொடுத்தாங்க. சரியா? மோசே மூலமாக அது ஆரோனுக்கும் அப்புறம் லேவியர்களுக்கும் அப்புறம் மக்களுக்கும் வந்தது. ஆனால் அவங்க பாலைவனத்தில் ஸ்கூல் நடத்தி எழுத வாசிக்க படித்ததாக நமக்கு தெரியாது. அது சாத்தியமாக இருக்கல. இதெல்லாம் நடந்தது அந்த தேசத்தை பங்கு போட்டு கொடுத்ததுக்கு பிறகு அப்படி தான் அவங்க முன்னேறி வந்தாங்க. சரியா? ஓகே, சரி. இப்போ ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களையும் நியாயப்பிரமாணம் சொல்கிறோம் தானே, நம்ம கொஞ்சம் வேறையாக பிரித்து பார்ப்போம். ஆதியாகமம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பிரதானமாக நமக்கு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். சரியா? முதலாவது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவும், 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு.
முதல் 11 அதிகாரங்கள் எதை காட்டுது தெரியுமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்ததிலிருந்து இந்த பூமியில பாஷைகள் தாறுமாறானது வரைக்கும் இருக்கு. அதான் சரித்திரம். அந்த பாடம் எங்கட பைபிள் காலேஜில் நாங்கள் அதை ஒரு தனி பாடமாக படிச்சு கொடுக்குறோம். அது பயங்கர ஒரு பாடம் தெரியுமா? அந்த ஆதியாகமம் 1 to 11 வரைக்கும் இருக்கிற பாடம் இருக்கு தானே, அது பயங்கர பாடம். அதுல ஏகப்பட்ட விஞ்ஞானம் இருக்குது, பயங்கர ஆழமான விஷயங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உலக விஞ்ஞானத்தையே நீங்க இதுதானா அது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கர விஞ்ஞானம் பொருந்திய ஒரு பகுதி. இந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்துல அவர் உலகத்தை படைக்கிற விதம் சரியா பயங்கரமா இருக்கும். மனுஷனை படைக்கிற விதம் நினைக்கிறேன் நான் இங்க பண்ணணும்னு தெரியல, சாயல் ரூபம்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணேன். இதெல்லாம் பயங்கர டீப்பான விஷயங்க சரியா. இந்த கனி ஏதேன் தோட்டம் அப்படி இப்படியெல்லாம். அப்ப நீங்க எப்படி இப்ப 1 அதிகாரத்து 1 வசனம் வந்து ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டிக்கிறதுல தொடங்குது. எத்தனையும் மில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய நடந்த கதை. அதுல இருந்து வந்து 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 பாபிலோன்ங்கிற இடத்துல எல்லா ஜனங்களும் ஒன்னா இருந்து அவங்க பாபேலுங்கிற அந்த கோபுரத்தை காட்டுவாங்க. ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்குனதோட அவன் திரும்பி போனான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல நான் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஆதியாகமத்தில். அப்போ உங்களுக்கு சில விஷயம் விளங்கும். இனி வாசிக்கும் போது ஓ இது தானா சங்கதின்னு விளங்கும். சில நேரம் டிஸ்கவரி சேனலோ நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலோ நீங்கள் பார்க்கும்போது அவன் சொல்கிற எல்லாம் நம்பிடக்கூடாது. குரங்குல வந்து மனுஷன் வந்தான்னா அப்படி தான் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற சில விஷயங்கள் உண்மை. சொல்கிறாங்க தெரியுமா, முந்தி உலகம் ஒரு கண்டமாக தான் இருந்தது, அப்புறம் தான் பிரிஞ்சு போச்சு. 100க்கு 100% உண்மை. ஏன்னா நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் ஒற்றை வாக்கியத்துல இருக்கு. என்னது ஒருமையில இருக்கு சரியா. ஒரு சமுத்திரம் ஒரு கண்டை, ஒரு தரை ஒரு சமுத்திரம். அப்போ ஒரு சமுத்திரம்னு இருந்தா கப்பல் கட்டிக்கிட்டு போக தேவையில்லை தானே இல்லையா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்றதை பத்தி பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்து, பூமிக்கு மேல ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியை சுத்தி தண்ணி தான் இருந்தது. எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர்ல பெரும்பகுதியான தண்ணீரை பிரிச்சு மேல கொண்டு போய் வச்சதுக்கு பிறகும் பூமியில வெட்டாந்தரம் இருக்கல, இன்னும் தண்ணி தான் இருந்துச்சு. அப்ப இன்னும் எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப தண்ணியில இருந்து பிரிச்சு நடுவுல ஆகாய விரிவை வைக்கிறாரு. அப்புறம் இந்த கீழே இருக்கிற தண்ணி இருக்கே எல்லாம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணவும் பண்றாரு. அப்ப நமக்கு இந்த தண்ணின்னு ஒரு விஷயம் எப்படி தெரியுதுன்னா, பூமியில இருக்கிற தண்ணி மாத்திரம் இல்ல மேலையும் தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டாருன்னு இருக்கு. இப்ப நமக்கு பூமி உருண்டைன்னு தெரியும் தானே, பூமிக்கு மேல தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டாருன்னு பைபிள் சொல்லுது ஆதியாகமத்துல. புரியுதோ? இப்ப தண்ணிங்கிறது விஞ்ஞான ரீதியா 2 பதார்த்தங்களின் சேர்க்கை. ஒண்ணு வந்து ஹைட்ரஜன் ஐதரசன், ரெண்டாவது ஆக்சிஜன் H2O. விஞ்ஞானம் சொல்லுது ஒரு காலத்துல இப்ப நம்ம பூமிக்கு மேல ஓசோன்னு ஒரு படலம் இருக்கு தெரியுமா? அது ஓசோன். அந்த ஓசோனோட சேர்ந்து ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்ததுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஹைட்ரோ ஆக்சைடு தண்ணி. புரியுதா? இப்ப சூரிய கதிர் பூமிக்கு எந்த அளவு வேகமா பவர்ஃபுல்லா அடிக்குதுன்னா பூமியை அப்படியே பொசுக்கிற அளவுக்கு இருக்கு சூரிய கதிர். ஆனா அந்த ஓசோன்னு சொல்ற படலம் இருக்கே அதுக்கு ஊடா வர்றபடினால கொஞ்சம் குறைஞ்ச பவர்ல
சூரிய கதிர் நமக்கு வருது. சரியா? இப்போ இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு, நம்ம வெளிசுவாசன்றது, இது நிறைய எழும்புறனால இது மேலே 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 போய் இந்த ஓசோன் படலத்தில் அங்கங்கே ஓட்ட மாதிரி விழுந்திருக்கிறனால சில இடங்கள்ல சூரிய கதிர் வழக்கமாக படுறதை விட கூடுதலாக படுது. அதனால குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகிருக்குதுன்னா பூமியே சூடு அடைஞ்சுக்கிட்டு வருது. சரியா? இது 1800களில் தொடங்குச்சு. தொழிற்சாலைகள் தொடங்குனது 1800களில் தானே, அப்போ தொடங்குனது. இதனால என்ன ஆகிச்சு, இந்த வட துருவம் தென் துருவம்ல இருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கரையுது. ஐஸ் கரைய கரைய கடல் மட்டம் உயருது. அப்ப அந்த குட்டி குட்டி தீவுகள் எல்லாம் தண்ணியில மறையுது. ஐஸ் கட்டிகள் அடிப்பக்கம் மேற்பக்கம் எல்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சாலும் கலண்டு மிதந்துட்டு வருது. இப்படிதான் ஒரு நாள் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி HMS டைட்டானிக்ங்கிற கப்பல் சவுத்தாம்ப்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு போயிட்டு இருந்த போது இப்படி வந்த ஒரு பனிப்பாறையில மோதி பெரிய அழிவு வந்துச்சு. இது எப்போ 1912லயே ஐஸ் கட்டி மிதந்துக்கிட்டு கப்பல் பாதமடி வரைக்கும் வர்ற அளவுக்கு பூமி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த காலத்துல. சரியா? சரி, இப்ப இந்த காலத்துக்கு விடுவோம். அப்ப முந்தி அந்த ஓசோன் படலத்தோட தண்ணீர் படலம் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? தண்ணீர் படலம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? யாருக்காவது சொல்ல முடியுமா? வெரி குட், மேகம். இந்த ஹைட்ரோ ஆக்சைடுன்னு சொன்ன உடனே ஏதோ வாழ்க்கையிலே கண்டில்லாத ஒரு பொருள் மாதிரி நினைக்காதீங்க. மேகம் என்ன? தண்ணி. மேகம் வந்து தண்ணி. குளிராகி மேலே போயிட்டு அப்படி இருக்குது, சாரி சூடாகி மேலே போயிட்டு அப்படி இருக்குது. குளிரானோன்னா அவரு தண்ணியாகி வந்துருவாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, மேகம் இருக்கும்போது பட்ட பகல்ல சமர்லன்னு வைங்களேன், மேகம் வந்துருச்சுன்னா சூரியனுடைய அந்த கதிர் வந்து படுறது குறையும் தானே. இப்போ ரொம்ப மேல கண்ணுக்கு தெரியாத மேல அப்படி ஒரு மேக இது ஒண்ணு வச்சிருக்காரு ஆண்டவர். அப்ப சூரிய கதிர் வந்து பூமியை பயங்கரமா தாக்கி இருக்குமா? தாக்கி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த சூரிய கதிர் பூமியில உள்ள தண்ணியில பட்டு அந்த தண்ணி நீராவியாகி மேலே விழும்புனா தான் மேகம். அப்படி மேகம் வந்து அப்புறம் அது மறுபடி குளிர் அடைஞ்சா தான் மழை. இப்ப எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? அப்படி ஒரு சூரிய கதிர் வந்து பட்டு தண்ணியை நீராவியாக்க முடியாத ஒரு உலகம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே தண்ணி நீராவியாகி போகாட்டி மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை. புரியுதா? அப்ப வானத்துல இருந்து தண்ணி விழுகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. பிற்காலத்தில் அவங்க பாவத்தில் விழுந்தோன்னா ஆண்டவர் தீர்மானிச்சாரு, இவங்க நான் கொல்ல போறேன்ட்டு. எப்படி? மழை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் அந்த மழையை எப்படி வர வைக்க போறேன்னு. எப்படி? அந்த தண்ணியை கொண்டாட போறாரு கீழே. ஆனா நோவாவுக்கு இந்த ஐடியாவை சொன்னா அது நோவாவுக்கும் புரிஞ்சிருக்காது, மற்ற ஒருத்தனுக்கும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வானத்துல வந்து தண்ணி கொட்டுறதுங்கிறது ஒரு நடக்காத விஷயம். அதனாலதான் நீங்க நோவா காலத்துல வெள்ளம் வரும்போது நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தான், அந்த தண்ணி எல்லாம் கீழே வந்துச்சு. அப்புறம் நீங்க பார்த்தா பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்கும், உலகத்தின் அதி உயர் மலைகள்ல இருந்து 15 அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுச்சான். 15 அடினா 15 முழம்னா 23 அடி. சரியா? நீங்க எவரெஸ்ட்ல, கிளிமஞ்சாரோல, கிளிமஞ்சாரோலாம் என்னன்னு தெரியுமா? ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய மலை. சரி, அப்புறம் அந்த கனடியன் ஆல்ப்ஸ், சுவிஸ் ஆல்ப்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே கூட சில கடல் வாழ் உயிரினங்களுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த அளவு தண்ணி வந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதா? சரி, இப்ப கதையை கேட்கறவங்க விஞ்ஞானத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரியா? அப்பதான் உங்களுக்கு சில விஷயம் புரியும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். பிறகு என்ன செஞ்சார் ஆண்டவர்?
அந்த தண்ணியை வற்றி பண்றதுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? காற்று அனுப்புனார்னு இருக்கு. அப்ப அந்த காத்து வந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் அடிச்சிச்சு. என்ன சொன்னா தமிழ்ல காத்துல இருக்கா கீழ்காற்றுல இருக்கான்னு தெரியல. கீழ்காற்றுல இருக்கா ஏதோ கிழக்குல இருந்து அடிக்கிற காற்று. அப்ப கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் இப்படி காத்தடிச்சோ அந்த தண்ணி எங்க பிரியும்? வடக்குக்கும் தெற்குக்கும் பிரியும். அப்படி பிரிஞ்சு போனதுதான் ஆர்க்டிக் அண்டார்டிக்குங்கிற ஐஸ் கண்டங்களா மாறிச்சு. நவம்பர் 1986 டைம்ஸ் மேகசின்ல சரியா ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். எக்கோலஜிஸ்ட் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் ஆர்க்டிக் ஐஸை 1000 துண்டா வெட்டி ஒரு துண்டை கொண்டு போயிட்டு உலகத்துல பெரிய பாலைவனமாகிய சஹாரா பாலைவனத்துல போட்டா அந்த சஹாரா பாலைவனம் பசுஞ்சோலையா மாறுற அளவுக்கு தண்ணி இருக்கும். புரியுதா? இந்த ஆர்க்டிக் ஐஸை 1000 துண்டா வெட்டி ஒன்றை கொண்டு போய் போட்டா சஹாரா பாலைவனமே பசுஞ்சோலையா மாறிடும். அந்த 1000 துண்டும் அவ்வளவு உருகுனா என்ன ஆகும்? ஆர்க்டிக்கை விட பெரிய அண்டார்டிக் உருகுனா என்ன ஆகும்? பயங்கரமா உலகத்தையே தண்ணி மூடினப்ப பைபிள் உண்மை. பார்த்தீங்களா? விஞ்ஞான ரீதியா பைபிள் உண்மை. இப்ப நீங்க பார்க்கலாம், ஆதாம் 930 வருஷம் வரைக்கும் மாப்பிள்ளை உயிரோடு இருந்திருக்காரு. அவனோட வேலை என்ன? பைபிள் என்ன பாக்குறீங்க வேலை? இல்ல ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை நான் கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒண்ட நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தனும் நீ கஷ்டப்பட்டு. ஆனா அது ஆதாம் செய்ய தேவைப்பட்டிருக்கலையே இல்லையா? பைபிள்ல சொல்லுது 930 வருஷம் வரை உயிரோடு இருந்து ஆமா அவன் ஃபுல் டைம் உத்தியோகம் என்ன சரியா குமாரர்களையும் குமாரத்திகளையும் கூட வருஷம் வாழ்ந்தவன் 969 வருஷம் 969 அவன் என்ன செஞ்சான்? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். இவங்களுக்கு வேற வேலை செய்யறதுக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் சாபத்தை கொடுத்துட்டாலும் அது உடனே செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கல. சரியா? அப்போ இவங்க இத்தனை வருஷம் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க? ஆமா, ஏன்னா நல்லா கேட்டுக்கிறீங்க, நோய் இல்லாத ஒரு உலகம். சூரிய வெளிச்சம் தேவை. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், நாடா புழு, கொழுக்கி புழு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவும் கெட்டு போகாது, அழுகாது. டாய்லெட்டுக்கு போனால் கூட நாராது. பாக்டீரியா இல்லை தானே. லேசில் மிருகங்கள் எதுவும் சாகாது. அப்போ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த வளிமண்டலத்தில் மேலே வான மண்டலத்தில் சுற்றிக்கிட்டு தெரியுற அந்த கல்லுகள் இருக்குது தானே, அதெல்லாம் பூமிக்குள்ளே வந்த உடனே ஆக்சிஜனில் பட்டு எரிஞ்சிக்கிட்டே விழுந்துக்கிட்டே இருக்க. இந்த நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ராத்திரி நேரத்தில் அப்படி 1-2 நடக்கிறது நமக்கு டக்குன்னு தெரியும். அப்போ தான் வால் நட்சத்திரம் வந்துடுது. அதில் வால் இல்லை, நட்சத்திரமும் இல்லை, எரிக்கற்கள் விழுந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த துகள் வந்து உடம்புகளில் வருஷம் விடுகிறனால தான் அந்த நம்மளோட மனுஷனுடைய தோல் சுருங்கிறது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான உண்மை. அப்போ அந்த காலத்தில் அந்த கற்கள் எல்லாம் உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த தண்ணீர் படலம் இருக்கிறனாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தீங்கன்னா யாராவது ஒரு பயல தம்பி எத்தனை வயசு உனக்குன்னா 640 உலகதா பார்த்தா 18 வயசு பையன் மாதிரி இருப்பான். வழங்குதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு உலகம். அப்போ பைபிளில் நிறைய விஞ்ஞானங்கள் இருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்கணும். இது இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வில் கட்டாயம் நீங்கள் படிக்கணும். இந்த ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் வர அந்த தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள், இதெல்லாம் யார்? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேனா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? தேவ தூதர்கள் இல்லை. என்னவா? ஆபேல் இல்லை, அவர் தான் செத்துட்டாரு. சேத்தினுடைய சந்ததி தேவனுடைய புத்திரர்னு சொல்லியும், காயனுடைய சந்ததி மனுஷ சந்ததி மனுஷ புத்திரர் அப்படின்னு தான் மோசே காலத்துல சொல்லுவாங்க. மோசே தான் எழுதுறாரு. ஆகவே அந்நாட்களில் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று தேவபுத்திரர் கண்டு அவர்களில் பெண் கொண்டார். சேத்தனுடைய நெஃபிலீம்னு சொன்ன பாரம்
நம்ம ராட்சதர்கள்னு தமிழ்ல சொல்லும் போது நமக்கு வர்ற ஐடியா இல்லை. நம்ம வந்து வேற மதங்கள்ல இருந்து வந்திருக்கோம், அங்க இருந்து கொண்டாந்துருக்கோம் ஐடியாஸ். சரியா? தமிழன்னு சொல்லும் போது அவன் வந்து இந்துவா இருந்திருக்கலாம், இந்துவோ இல்லையோ. அந்த காலத்துல சின்ன காலத்துல சிந்தாமணின்னு ஒரு பேப்பர் வந்துச்சு, யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த சிந்தாமணியில ஒரு சிறு கதை ஒன்று ஒரு நாள் வரும் பாலர் பகுதியில். அதுல பாத்தீங்கன்னா ஒற்றை கண் ராட்சதன் ஒருத்தர் இருப்பான், கதாயுதம் வச்சுக்கிட்டு ஒரு ராட்சதன் இருப்பான். அவன் உயிர் தீவுல இருக்கிற ஒரு கிளிக்குள்ள இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? மற்றது தமிழை அம்புலி மாமா வாசிக்கிறவன். அப்ப அம்புலி மாமாலே ராட்சதர்கள் உண்டு. இந்து மதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அசுரர்கள். அப்ப நரகாசுரன், நந்தாசுரன், இந்த அசுரன். அப்ப அந்த அசுரர்கள் ராட்சதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம தமிழாக்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, அந்த பெரிய உருவம் கதாயுதம் வச்சுக்கிட்டு மனுஷங்களை பிடிச்சி கதற திங்கிற ஒரு உருவம், நடுவில் ஒரு கண் வச்சுக்கிட்டு இப்படி 2 பல்லு, இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியாஸ்ல தானே இருக்குது. அப்ப தமிழ் பைபிள்ல ராட்சதர்கள் இருக்கு. அந்நாட்களில் ராட்சதர்கள் இருந்தாருன்னா டக்குன்னு நம்ம கற்பனைக்கு வரது யாரு? அப்ப அப்படிப்பட்டவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஓகே, தேவதூதர்கள் வந்து மனுஷிகளோட சேர்ந்தாங்க. அப்ப அதுவும் நமக்கு நல்லா தெரியும். யாரு? அந்த விழுந்த தேவதூதர்கள், பிசாசுகள் வந்து மனுஷங்களோட சேர்ந்தாங்க, ராட்சதர் பிறந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை. எபிரேய சொல் நெஃபில். நெஃபில்னா ஒற்றை சொல், நெஃபிலிம் அப்படின்னா பன்மை, ஒருமை பன்மை. நெஃபிலிம் என்ன தெரியுமா? அதிகாரம் கூடுதலாக கொண்டவரால், பலம், இந்த வல்லமை. இப்போ பாருங்க, இப்போ திருப்பி நேற்று கேட்ட கேள்வி, எத்தனை பேருக்கு யாருக்காவது பாஸ்போர்ட், பிரெஞ்சு பாஸ்போர்ட் யாருக்காவது? சார் என்ன இருக்காரு? இவருக்கு பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருக்கு. நானும் பிரான்ஸுக்கு வந்திருக்கிறேன், ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்ல விசால வந்திருக்கேன். இந்த பிரான்ஸ்ல எனக்கு அதிகாரம் கூடயா இவருக்கு அதிகாரம் கூடயா? இவருக்கு தான் அதிகாரம் கூட. ஏன்? இவர் பிரெஞ்சு சிட்டிசன், பிரெஞ்சு பாஸ்போர்ட். நான் விசால என்னைக்கு சொல்லுதோ இன்னையோட முடிஞ்சிருந்தீன்னு அன்னைக்கு நான் போய் ஆகணும். போகாட்டி அதுல வந்து நான் சட்டவிரோதமா உட்காந்துருக்கேன். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு என்னைக்குமே போக தேவையில்லை. இவர் பிரெஞ்சு சிட்டிசன், சரிதான் நான் சொல்றது. இவர் அதிகாரம் உடையவர். இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான் ஸ்ரீலங்காவில். நீங்க எடுத்துருக்கீங்களா? ஒருவேளை எடுத்தீங்கன்னு வைங்களே, இலங்கையில எனக்கு இருக்கு, இலங்கையில இவருக்கு அதிகாரம் இல்லை. இவரு இலங்கைக்கு வந்தாருன்னா 30 நாளைக்கு இருந்துட்டு 31ஆம் நாள் போயிடணும்னு அடிப்பான் பாஸ்போர்ட்ல. சரியா? நான் இறங்கினேன்னா அப்படி கிடையாது, நான் சாகும் வரை அங்க இருக்கலாம். அப்ப அவருக்கு இங்க இருக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை, எனக்கு இலங்கையில் இருக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை. ஒருவேளை இவர் டுவல் சிட்டிசன் எடுத்தாரோ கிழிஞ்சது லம்பாட லுங்கி. என்னது? சிலோன்லையும் சரி இங்கேயும் சரி என்னைய விட இவருக்கு தான் அதிகாரம் கூட. சிலோன்ல எனக்கு ஏற்ற அதிகாரம் இவருக்கு இருக்கு, இங்க எனக்கு இல்லாத அதிகாரம் இருக்குது. அவ எங்க 2 பேர்த்துலையும் யாரு நெஃபில்? இவரு நெஃபில். உங்களுக்கு நடக்குதா? அப்ப உங்களுக்கு பிரெஞ்சு பாஸ்போர்ட்டா? இன்னொரு யாரு பிரெஞ்சு பாஸ்போர்ட்? சோமரி. அப்ப இவரை 2 பேரையும் சேர்த்தா இவங்க 2 பேரும் யாரு? நெஃபிலிம். புரியுதா? அப்ப சேத்தினுடைய சந்ததியாருக்கு காயினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. காயினுடைய சந்ததியாருக்கு சேத்தினுடைய ஏரியால உரிமை இல்லை, போக முடியாது. அவங்க வேற இவங்க வேற. ஆனா இங்க உள்ளவன் அங்க உள்ளவளை கட்டுன உடனே பிறக்குதே புள்ள, அதுக்கு இங்கேயும் உரிமை இருக்கு. அப்பா விட்டு ஊர், அங்கேயும் உரிமை இருக்குது அம்மா விட்டு ஊர். அதுகளுக்கு தான் நெஃபிலிம்னு பேர் வந்துச்சு. இப்ப விளங்குதா? அதிகாரம், வல்லமை, குடி ஆண்டவருக்கு இப்ப இது பொருட்கள். ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? காயின் ஒரு காலத்துல துரத்தி விட்டாரு, இவங்களை வேற மாதிரி கொண்டாரு. சேத்தினுடைய வம்சத்துல தான் நீங்க பார்த்தா ஏனோக்கு, மெதுசலா, இந்த மாதிரி ஆளெல்லாம் வரும். ஆனா இப்ப 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது இவன் எல்லாம் கலந்த உடனே இப்ப அந்த அந்த தேவ புத்திரர், தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு ஒரு தூய்மையான ஒரு குரூப்பை எடுத்துக்கிற முடியாம போயிடுச்சு. உடனே ஆவி எடுத்து சொல்றாரு, என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. ஏன்னா இப்ப போராட்டம், ஏன்னா அவன் மனுஷன் ஆயிட்டான். அதுக்காக அவனு தேவனா இருக்கல்ல, ஆனா மனுஷன் ஆயிட்டான்னா மாம்சத்துக்குரியவனா ஆயிட்டான். உடனே அவர் சொல்றாரு, பரவாயில்ல, அவன் இருக்க போறது 120 வருஷம் தானே. இல்ல, நோ நோ நோ. நிறைய பேர் விடுற தவறு என்ன தெரியுமா? 930,
969. ஏன்னா வந்து 365 வாழ்ந்தாரு, அதாவது 365 நாட் அவுட் இல்லையா? 365 வரைக்கும் பெட் பண்ணிக்கிட்டு வந்து நான் அவர் நாட் அவுட் அப்படி நேரம் மேலே போயிட்டாரு. 120 வருஷம் தானே இருக்க போறான்னு உடனே 120க்கு ஆயுள குறைச்சாருன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இன்னும் 120 வருஷத்துல வெள்ளத்தை கொண்டாடுவேங்கிறது தான். சரியா? அவர் என்னைக்கு தீர்மானிக்கிறாரோ நான் உலகத்தை அழிக்க போறேன்னு, சரியா அதுல இருந்து 120வது வருஷம் வெள்ளம் வந்தது. இப்ப புரியுதா? அது ஆயுசா குறிக்கிறது. இதுதான் நான் சொல்றேன். இது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் ஆச்சரியோட இதுதான் சங்கதியா? சரியா? அது கதை வேற, அதை இங்க நீங்க கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் ஆயுசு நாட்களை குறைச்சிட்டது உண்மை. இயற்கை காரணிகளே அதுக்கு சாதகமாக்கிட்டார் ஆண்டவர். அதுக்காக அந்த இடத்துல அது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். விளங்குதா? இப்ப வந்து 120 யாராவது வாழ்ந்தா அது அதிசயம். நினைக்கிறேன் உலகத்திலே வேணா ஒருத்தர் 2 பேரும் எங்கேயாவது ஒரு சீனாலேயோ ஒரு சவுத் அமெரிக்காவிலேயோ கிடப்பாங்க. அப்போ அந்த இடத்துல 120 சொன்னது என்னது? எனக்கு கேள்வியா? மாதிரி கேள்வியா? இல்லை. அவன் விளங்குதா? வெள்ளம் வரப்போகுதுன்னு. அவன் வெள்ளம் வரும்போது என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த மேல இருக்கிற அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்தை அப்படியே அவுத்து விட்ட உடனே 40 நாள் அங்கிருந்து வந்துச்சு. பூமியில ஆழத்துல வந்து குப்பு குப்புன்னு தண்ணி வந்துச்சு. எவரெஸ்ட்டை விட 23 அடி உயரத்துக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு. இப்போ வெள்ளம் வத்துது தானே. வெள்ளம் வத்தும் போது இப்ப பாருங்க சூரிய கதிர் கூட வருது. சூரிய கதிர் கூட பட இப்ப நிறைய செத்த உடம்புகள் இருக்குது. இப்ப என்ன உருவாகுது? பாக்டீரியா உருவாகுது, வைரஸ் உருவாகுது, ஃபங்கஸ் உருவாகுது. தண்ணி வத்தி போனனால அந்த இருந்த மாதிரி ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் மாதிரி இல்லாம நிறைய கண்டங்களும் நிறைய சமுத்திரங்களும் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? பூமியினுடைய நிலப்பரப்பினுடைய அமைப்பே மாறிடுச்சு. ஆகவே இனி யாரும் நினைச்சா கூட ஏதேன் தோட்டம் எங்க இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இல்ல, சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு இது ஒரு பெரிய கதையா இருக்குது. சில பேர் வந்து ஏதேன் தோட்டம் இங்கே தான் இருக்கு. என்ன தெரியுமா? சில கருத்துக்களை நான் சொல்றேன், கேட்டுக்கிறது. முத 1782 91 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இலங்கைக்குள்ள வந்துச்சு. 1812 கண்டி ராஜ்யம் பிடிபட்டுச்சு. அதுக்கு பிறகு அவன் மஸ்கேலியாங்கிற இடத்துக்கு போய் பார்த்தா பௌத்தர்கள் சாமி கும்பிடுற ஒரு மலை ஒன்று கண்டான். அத்த சூழ உள்ளதெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? இதுதான் ஏதேன் தோட்டமா இருந்திருக்கணும்னு நினைச்சான். அதுக்கெல்லாம் முந்தி 1ஆம் நூற்றாண்டுல அரபியர்கள் வந்தாங்க தானே. 6ஆம் நூற்றாண்டுல அரபியர்கள் இலங்கைக்கு வந்தாங்க. தப்ரபேனுங்கிற நாட்டுக்கு வந்தாங்க. தப்ரபேன்னா என்னது? இலங்கை. அவங்க இந்த இடத்துக்கு வந்து முத அந்த இஸ்லாமிய அரபு நாட்டு வணிகர்கள் வந்து இதை பார்த்துட்டு இங்கதான் ஆதம் ஹவ்வா இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அவன் முத ஆதம் ஹவ்வா வாழ்ந்த ஏதேன் தோட்டம் இதுதான் சொல்லிட்டு போயிட்டான். வெள்ளைக்காரனுக்கு அது சரித்திர ரீதியா தெரியும். அவனும் 1812க்கு பிறகு வந்து பார்த்த போது அவங்க சொல்றது சரி, இதுதான் இருந்த இடம் அப்படின்னு அந்த மலை உச்சிக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? ஆடம்ஸ் பீக், சிவனொளி பாத மலை. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஆடம்ஸ் பீக். இதை வச்சுக்கிட்டு இலங்கை தான் ஏதேன் தோட்டம்னு இப்ப சில பாஸ்டர்ஸ் பிரசங்கமே பண்றாங்க சிங்களத்துல. தமிழுக்கு இன்னும் வரல அந்த நோய். இன்னொரு குரூப் என்ன தெரியுமா சொல்லுது? ஏதேன் தோட்டத்துல ஓடுன 4 நதியில 2 ஈராக்ல ஓடுதான். என்னது? யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ். அதனால அங்கதான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல 4 நதி இருந்திருக்கு. அதுல 2 நதிகளுக்கு பேர் வந்து ஒண்ணு வந்து யூப்ரட்டிஸ், இன்னொன்னு டைக்ரிஸ். வெள்ளம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க போய் சேர்ந்தது நல்ல அழகான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அவங்களுடைய பாஷையில அக்காடியன் அப்படின்னு சொல்ற அந்த பாபிலோனுடைய பாஷையில பாபேல் கோபுரம் கட்டினாங்களே அந்த நேரம் இருந்த பாஷை அக்காடியன். அந்த பாஷையில இந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? 2 நதிகளுக்கு இடையில் இருக்கும் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா மேசா.
சரியா? இடையில்னா போ, இரு நதிகள் டோ மேசா போ டா மியா, இரு நதிகள் மேசா போ டா மியா. மெசபொத்தேமியா நீங்க சோஷியல் ஸ்டடீஸ்ல படிப்பீங்க. உலகத்தின் முதல் நாகரிகம் மெசபொத்தேமியா நாகரிகம். இதுதான் உனக்குதா. அப்ப அங்க 2 நதி வருது இல்லையா? ஏதேன் தோட்டத்துல 4 நதி இருந்துச்சாமே, அதுல 2 பேரை இதுக்கு வச்சுட்டான். நம்ம எனக்கு விஷயம் தெரியாம அங்கதான் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 நதி அங்கதான். விளங்குதா உங்களுக்கு? சரி, அதாவது உண்மையான பிரதான தேவ தூதர்களில் ஒருத்தர் என்கிட்ட படிக்கிறாராம் மீகாவே. அவர்கிட்ட பேரை இவர் வச்சுக்கிட்டதுக்கு இவர் தேவதூதன் மாதிரியா இருக்காரு பார்க்கும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு விளங்குதா? அப்போ இந்த ஏதேன் தோட்டம் கதை நம்ப கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்க. அதெல்லாம் காண முடியாது. ஏன்னா அந்த ஒரு கண்டமா இருந்தது, அப்புறம் 5 கண்டமா பிரிஞ்சு போச்சு. சரியா? இப்போ வைரஸ் பாக்டீரியாலாம் வந்தா ஈனி கை அது இது பட்டா புளிக்காததெல்லாம் புளிக்கும், கெட்டு போகும். முந்தி செஞ்ச ஞாபகத்துல நோவா திராட்சை தோட்டம்னு வச்சார். பழைய ஞாபகத்துல திராட்சை ரசத்தை எடுத்து வச்சாரு. ஒரு நாள் மாப்பிள்ளை அதை குடிச்சிட்டாரு, வெறி வந்துருச்சு. முந்தி இப்படி நடக்காது, பாக்டீரியா இல்லையே அதை வெறிக்க பண்றதுக்கு. இப்ப வெள்ளத்துக்கு பிறகு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு தானே. அதனாலதான் அவர் குடிச்சிருக்கிறத. நம்ம ஆளுங்க விஷயம் தெரியாம அது எப்படி நோவா அவ்வளவு பரிசுத்தவனா இருந்தா அவர் இப்படி குடிச்சாரு. அந்த ஆளுக்கு தெரியும் அது இப்படி ஒரு விஷயம் இருக்கு. குடிச்சான் டோப்பாயிருச்சு, விழுந்து கிடக்கும். விளங்குதா உங்களுக்கு? சரிதானே? அப்ப அதுல இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, இப்ப நாங்க சில பேர் வந்து சைக்காலஜியும் ஆராய்ச்சி பார்ப்போம். நீங்க பைபிள்ல சில பேருடைய மனோ தத்துவத்தை நீங்க ஆராய்ச்சி பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஒரு முறை நான் உங்களோட சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன், ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க கொண்டு போன கதை. அப்ப அந்த சாரானுடைய மனநிலை, ஈசாக்கினுடைய மனநிலை எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பைபிள்ல பார்த்தான். ஆமா, பார்க்க அப்படித்தான் இருக்கு. ஒரு ஐடியா புரிஞ்சு. ஆபிரகாம் வந்து தன் மனைவிக்காக புலம்புனாங்கள வந்துங்கிற சொல்லலாம் வச்சு காட்டினேன். அப்புறம் அந்த அம்மா செத்ததோட இவன் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டான். அந்த ரெபேக்கால கட்டுற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்கலாம் சொல்லி கொடுத்தேன். இப்படி இந்த நம்ம இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கிருபை என்னன்னா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் தரேன். சில மனோநிலைகள் ஆராயுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த நோவாவை விடுங்க, இந்த சேம் காமியா பேட் அல்லது அவனுடைய மனைவிமார் இவங்கெல்லாம் ஒரு ஆளாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி உங்களுடைய மனநிலை என்ன ஆகிருக்கும். ஒரு பிடிஎஸ்டி வந்திருக்காது, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு ஒன்று வந்திருக்காதா? வந்திருக்கும். என்ன தெரியுமா? திடீர்னு 300 நாள் ஒரு கப்பலுக்குள்ள நீங்க கிடக்குறீங்க. நல்லா சுதந்திரமா ஓடி ஆடி திரிஞ்சீங்க, வானத்துல தண்ணியே விழுந்தது கண்டதில்லை. திடீர்னு எல்லாம் உங்க கண்ணு முன்னால சாரா ஜன்னலால பார்த்தா எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்கலாம். தண்ணி ஏறுது, நீங்க மிதக்குறீங்க. 300 நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம். 10 மாசம் 10 மாசம் நீங்க ஒரு போட்டுலுக்கு ஒரு கப்பலுக்கே கிடக்குறீங்க. எவ்வளவு பயம், எவ்வளவு திகில், எவ்வளவு தனிமை உணர்வு. சாரி, இப்ப அரராத்து மலையில வந்து நின்றுச்சு. இப்ப வெளியே வாரீங்க, கப்பல்ல இருந்தவங்க மட்டும்தான் வெளியே வாரீங்க. வந்து பார்த்தா எல்லா இடமும் பொணங்களும் அப்படித்தானே இருந்திருக்கும். என்ன கூட்டி எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி ஆண்டவர் சரி நோவா வெளியே வான்னு சொன்னார். சரி, அப்போ இந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையில எவ்வளவு ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிசாசு அப்படிப்பட்ட மன அழுத்தமான சூழ்நிலைகளை பயன்படுத்துவானா இல்லையா? பயன்படுத்துவான். அப்ப நோவா, நான் உண்மையை சொல்றேன், இந்த பைபிள்லையோ படங்கள்லையோ அல்லது புத்தகங்கள்லையோ 600 வயசு உடைய நோவாவினுடைய படத்தை பார்க்குறீங்க தானே? அவன் எப்படி வரைஞ்சு காட்டுறான் தெரியுமா? இந்த காலத்துல ஒருத்தர் 600 வருஷம் வாழ்ந்திருந்தா எவ்வளவு குடு கிழவனா மூஞ்செல்லாம் ஃப்ரில் ஆகி போயிருப்பான். அப்படிதான் காட்டுறான். ஆனால் இப்போ கொஞ்சம் என்ன உங்களுக்கு சொன்னேன், ஒரு வைரஸ் இல்லை, ஒரு பாக்டீரியா இல்லை, ஒரு நாடா புழு இல்லை, ஒரு கொழுக்கி புழு இல்லை, ஒரு வியாதி இல்லை.
தூசி இல்லை, துகள் இல்லை, சரியா? நோய்கள் இல்லை. என்ன நோய்கள்? அஜீரணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நோய் கிருமி இல்லாத ஒரு உலகத்தை யோசிச்சு பாருங்க. பாவம் வந்ததுக்கு உடனே எல்லாம் மாறிடல, சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில நோவாவை பார்க்க எப்படி இருந்திருக்கும்? நோவாவையும் சேம் காம் யாப்பத்தையும் பார்த்தா 4 பயலுக மாதிரி தான் இருந்திருக்கும். யோசிங்க, கமான் யோசிங்க. ஆனா நீங்க நாங்க எல்லாம் ஏமாறுறது எதை வச்சு தெரியுமா? தெரியாத விஷயம் வேற யாராவது காலாகாலமா சொல்லிட்டானா அதை நம்புறது. நோவா தாத்தாவை நமக்கு தெரிஞ்ச தாத்தா மாறதானே சின்ன காலத்துல கற்பனை பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா சில இங்கிலீஷ் படங்களை பாருங்க, ஆபிரகாம் எப்படி காட்டுறானோ அதே மாதிரிதான் மோசையை காட்டுவான், அதே மாதிரிதான் நோவாவை காட்டுவான். நோவாவை அப்படி காட்ட முடியாது. ஏன்னா நோவா காலத்துல நரவாயிர் கிடையாது, நோவா காலத்துல மூஞ்சி சுருங்கிறது கிடையாது, சரியா நான் சொல்றது? அப்போ நோவா எப்படி இருந்திருப்பாரு? ஒரு நல்ல யங் ஸ்மார்ட் ஒரு ஆளா தான் இருந்திருப்பாரு. அப்ப இந்த காம்ங்கிறவன் அந்த நோவா வஸ்திரம் விலகி படுத்து இருந்ததை பார்க்கும்போது அந்த மன அழுத்தம் காரணமா இவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு விபரீதமான உணர்வு பிசாசு சாதகமா பயன்படுத்தி, சரியா, அந்த அந்த தகப்பனோட போயிட்டு ஒரு கெட்ட உறவை செய்ய வச்சிட்டான். அதுதான் உலக சரித்திரத்துல நாங்க தன்னின சேர்க்கைய முத காண்ற இடம், சரியா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்படி செஞ்சவன் வந்து மத்த 2 பேர்கிட்டையும் சொன்ன உடனே அவங்க அப்செட் ஆகி அவங்க வந்து பின்னால நடந்தாங்க இருக்கு. பின்னால நடந்தாங்கிறது பின்னால நடந்தா இல்ல, இவன் செய்ததை செய்யாம இதை மறைச்சு அவங்க அதை செய்யல, இவனையும் கண்டிச்சிருப்பாங்கிறது தான் அவனுடைய கருத்து. நோவா பிறகு அவரு தெளிஞ்ச பிறகு அவருக்கு விஷயம் விளங்கிருச்சு. ஆனா அவருக்கு அப்செட் ஆயிடுச்சு. அவர் அப்செட் ஆன என்ன செய்யறாரு? இவனை சபிக்கிறத விட ஒருத்தவங்க கூட கோவம் வந்தா புள்ள குட்டில தான் சொல்லிப்பாங்க, அம்மாவே இல்லை, நீ மட்டும் நாசமா போன்னு சொல்றது ஒண்ணு, நீ பிள்ளைகளும் நாசமா போங்கிறது ஆக கோவம் வந்தா. பிள்ளைகளை சபிச்சு பிள்ளைகளை தான் அவர் சபிக்கிறார் நோவா, விளங்குதா? இப்ப நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு பைபிள் உள்ள சில விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன் ஏற்றுக்கொள்ள இயலாது தெரியுமா? இருக்காது. ஏன் இருக்காது? இல்லை, எனக்கு அது அப்படி படல. உங்களுக்கு படுறதுக்கு அது தமிழ் புத்தகமா தமிழ் கதையா? எனக்கு ஒரு மாதிரி படும், உங்களுக்கு ஒரு மாதிரி படும், இவருக்கு ஒரு மாதிரி படும். இப்படி நமக்கு படுற மாதிரி பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றதுனால தான் நமக்கு எல்லாம் கிழியுது, கள்ள உபதேசம் வருது. மோசே அதை எழுதும் போது மோசேயினுடைய பாஷையில தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தான்னா என்ன, மோசையோட பாஷையில அது என்ன, உங்க பாஷையில எங்க பாஷையில அப்பாட நிர்வாணத்தை பார்த்தான்னா அப்பா சாரத்தை மாத்தும் போது கொஞ்சம் கண்டுட்டான், சரியா நான் சொல்றது? அவங்க பாஷையில அறியறது அப்படின்னா முறையா குடும்ப உறவு கொள்றது, ஆம்பளை பொம்பளையோட உறவு கொள்றது, சரி? ஆதாம் மேவாளை அறிந்தான், அவள் கல்பவதியான. நமக்கு இந்த காலத்துல அறிந்தான் ஹலோ ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம்? அப்ப ஆதாம் மாதிரி ஹலோ டாலி எங்கேயோ கண்டிருக்கேன், ஓ என்ற விழா, ஓ இந்த பேர் என்ன, ஏவா எத்தனை வயசு? திடீர்னு அவ பதில் சொல்ல 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 அவளுக்கு வயிறு பெருத்துச்சா. ஆதாம் ஏவாளை அறிந்தான், ஏவாள் கர்ப்பவதியான. குடும்ப உறவு குறிக்குது. அதே இது தகாத குடும்ப உறவு மோசேனுடைய பாஷையில என்ன மாதிரி இருக்கும்? நிர்வாணத்தை பார்க்கிறது. யூதர்களுக்கு அது அப்படியே வந்துருச்சு. இப்ப யூதர் கலாச்சாரத்துல லேவிய ராகமத்துல தான் சொல்லி இருக்குது. மோசே என்ன தெரியுமா எழுதுறாரு? அப்பன் கல்யாணம் கட்டின இன்னொரு பொம்பளைய மகன் சேர்ந்தா அப்பனோட நிர்வாணத்தை பார்க்கறதுக்கு சமன். அப்ப கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய சொல், அவங்களுடைய பாஷையில அது என்ன. நம்ம ஆளுகள் என்ன தெரியுமா நினைக்கிறது? தமிழ் கற்பனையில வாசிக்கிறது. அதாவது அவன் குடிச்சிட்டு அவன் கொஞ்சம் வஸ்திரம்
விலகி படுத்திருந்தானா, இவன் காம் அதை கண்டானா, மற்ற சகோதரர்கள் 2 பேரும் பார்க்காம ஷீட்டை கொண்டாந்து போத்துனாங்க. இதுக்கு போய் நோவா அந்த காமனுடைய முழு சந்ததியையும் சபிப்பாரா? யோசிங்க பார்க்கலாம். அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் சொல்லி கொடுக்க போறேன் இப்போ உங்களுக்கு. சரியா? சரிதானே? தண்ணின சேர்க்கை முத உருவானது அங்கதான். சரி, நீங்க நோவா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு சபிக்கிற விதத்தை நீங்க பாப்பீங்க. எப்படி தெரியுமா இருக்கு? உண்மையா சூப்பர் ஆசீர்வாதத்தை பெறவங்க யார் தெரியுமா? சேமுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நீ நல்லா இருப்ப. சரி, அப்ப அந்த வம்சத்துல வந்தவங்க தான் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. யாப்பேத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லைகள் விஸ்தாரமாகிறது. சரியா? அவங்க தான் கூடுதலா அந்த மேல ஸ்காண்டினேவியா பக்கம் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு வெள்ளைக்காரங்களா இருக்கிறது அவங்க தான். காமுக்கு என்னன்னு சொன்னா, காமுக்குன்னா ஆக்சுவலி கானானுக்கு, மகனுக்கு தான் சாபம், பரம்பரைக்கே சாபம். நீ மற்ற 2 பேருக்கும் அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப. இந்த சந்ததி தான் நைல் நதி அப்புறம் சிந்து சமையல் இங்கெல்லாம் போனது. ஆப்பிரிக்கன்ஸ் நம்ம எல்லாம் அந்த காமனுடைய சந்ததி. இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் சேமனுடைய சந்ததி. ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்க வந்து இப்ப காமனுடைய சந்ததி நம்மளை பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பர்மா, சரி, அப்புறம் ஆப்பிரிக்கா, சரியா? இந்த மாதிரி ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வெள்ளைக்காரனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு போய், இல்லைன்னா மத்திய கிழக்கு நாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு. நீங்க போங்க சவுதி அரேபியா போங்க, குவைத் போங்க, துபாய் போங்க, ஒமான் போங்க, எங்க இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனாலும் எங்க பார்த்தாலும் ஸ்ரீலங்காக்காரனும் இந்தியாக்காரனும் பங்களாதேஷ்காரன் ஆப்பிரிக்கன்காரன் வேலை செய்வான். பிரான்ஸ்ல பாருங்க, ஐரோப்பாவில் பாருங்க, எங்க பார்த்தாலும் இப்படிதான். காமின் சந்ததி எகிப்து தேசத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதான் காமினுடைய சந்ததி தானே, நம்மளோட சந்ததி தானே. அதான் நான் சொல்றேன். எகிப்து தான் இல்லாத எல்லாமே ஆப்பிரிக்கா தானே. ஆப்பிரிக்கா தான் எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? யாப்பேத்தனுடைய சந்ததி வெள்ளைக்காரன். எல்லைகளை விஸ்தாரப்பட அவன் தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறான். அவன் தான் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்றவன் யார் தெரியுமா? வெள்ளைக்காரன். எங்க இருந்து போனவன்? இங்கிலாந்து, போர்த்துக்கல், ஸ்பெயின், இங்க இருந்து போனவன். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? அமெரிக்கா வெஸ்புசி யாரு? போர்த்துகேயன். அப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அவனும் போர்த்துகேயன். சரியா? கொலம்பஸுக்கு முதல் அமெரிக்கா வெஸ்புசி, அதனால தான் இவர் அந்த பேரை வச்சார் அமெரிக்கான்னு. சரியா? அதை நாடா பிரகடனம் பண்ணவர் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ். எல்லாம் வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரருக்கு தான் புது புது நாடு கிடைக்கும். நமக்கு இருக்கிற நாடு இல்லாம போகுது. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை இந்தியாவை பாருங்க. இப்ப இந்தியாவை பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்க. என்ன வளம் இல்லை இந்த நாட்டிலே. அது இந்தியாவுக்கு பாடுனது, இலங்கைக்கு பொருந்தும். சரியா? இலங்கையில எல்லாம் நீங்க பாருங்க, இலங்கை இந்தியா நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, நமக்கு ஸ்னோ கொட்டுதா? நமக்கு சம்மர் வந்து வாட்டுதா? இல்லை, நல்ல மண், நல்ல நீர். ஆனால் என்ன எப்படி வாழ்கிறோம்? பிச்சைக்காரங்க மாதிரி தான் வாழ்கிறோம். இந்த நாடுகளை பாருங்க, 3 மாதம் ஆக குளிர், 3 மாதம் ஆக சூடு, இடையில வர மற்ற 3 மாதமும் இது குளிர்லேருந்து சூட்டுக்கு போகும், அது சூட்டுலேருந்து குளிருக்கு போகும். ஆனால் இறங்க முன்னேற்றத்தை பார்த்தா நமக்கு மூக்கில் விரல வைக்கிறோம். நம்மால் இங்க வந்தும் இங்கேயும் நாசமா தான் போறோம். இல்ல, இந்த பாரிஸ்ல லா சப்பலுக்கு நீங்க போனீங்கன்னா சூப்பர் உதாரணம். லா சப்பலை ஒரு குட்டி இந்தியாவா, குட்டி சிலோனா மாத்திட்டாங்க. லண்டனுக்கு போனீங்கன்னாலும் அப்படித்தான். இந்த ஆப்பிரிக்கன்ஸ் வாழ்ற ஏரியாஸுக்கு போனீங்கன்னா குட்டி ஆப்பிரிக்காவா மாத்திடுவாங்க. பாகிஸ்தான்காரன் இருக்கிற ஏரியாவுக்கு போனா குட்டி பாகிஸ்தானும் மாத்திடுவாங்க. நல்ல நாடுகளுக்கு போனாலும் சீரழிஞ்சிருவாங்க. இது வந்து அந்த நோவாவினுடைய அந்த சாபம் வாரது. ஆனா ஆண்டவருக்கு சோதனை. நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இல்லாத பட்சத்தில் அது இன்னும் இருக்கு நமக்கு. இந்த 3ல பிரிஞ்சு போறது, அப்புறம் இன்னும் எப்படி அந்த இதுல எப்படி ஆண்டவர் பிரிச்சாருன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணணும். நாங்கெல்லாம் பிலாலஜிஸ்ட் சேர்ந்து பாஷைகளை தாறுமாறாக்குனார் தானே ஆண்டவர். என்ன அழகா தாறுமாறாக்குனார் தெரியுமா? ஆண்டவர்
எதையும் ஒழுங்கா செய்யறது தானே. தாறுமாறாக்குறதையும் டீசெண்டா தான் ஒழுங்கா தான் தாறுமாறாக்கிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் தானே தாறுமாறாக்குனாரு. சரியா? அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் எப்படி இந்த ரைன்ல யாப்பேத்தினுடையவங்களுக்கு மாத்திரம் ஒரு வித்தியாசமான மொழியை கொடுத்தாலும் அவன் எல்லாம் ஒன்னா ஒரு ஏரியாவுக்கு போறான். காமனுடையவங்களுக்கு மொழியை மாத்திரம் அவங்க வேறையா போறாங்க, கும்பலா போறாங்க. நீங்க இந்த பாஷை தாறுமாறாகுதுன்னு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது எப்படி தெரியுமா நமக்கு கற்பனை வர்றது? இப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கிற போது எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு தனி பாஷை பேசுற மாதிரி. அந்தந்த வம்சத்தை சேர்ந்தவன் அவனுங்களுக்கெல்லாம் ஒரே மொழி மாதிரி வந்துருச்சு. வணங்குதா? அவங்க பேசுறது இவங்களுக்கு விளங்குது, இவங்க பேசுறது இவங்களுக்கு விளங்குது. அப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கிட்டு போறாங்க. இவங்க 3 பேருக்கும் அது விளங்குது இல்லை, இவங்க 3 பேருக்கும் பேசுறது விளங்குதா, இவங்க ஒரு கும்பலா இந்த பக்கம் போறாங்க. சரியா? யாரோட பாஷை தாறுமாறாக இல்லை, தாறுமாறாகுதுன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தவங்கட மொழியும் இருக்கத்தக்கத்தானே மற்றவங்களுக்கு வேற மொழி வரும். அப்ப யாரு போவா? தாறுமாறானவங்க போவாங்களா, தாறுமாறாகாதவங்க போவாங்களா? அப்ப அங்க மெசொப்பொத்தேமியாவிலே நின்றவங்க யாரு? ஏற்கனவே அந்த மொழி தாறுமாறாகாம இருந்தவங்க இருந்தாங்க. அந்த பாயிண்ட் விளங்குதா அவங்களுக்கு? அதை வச்சுதான் சில பேர் நாங்க சொல்றோம் அநேகமாக, 100% உண்மை இல்லை, ஓகேயா, அநேகமாக பாபேல் கோபுரத்துக்கு முந்தி பேசப்பட்ட மொழி அக்காடியன் மொழியாய்த்தான் இருந்திருக்கும்னு நம்புறோம். நான் எல்லாம் அக்காடியன் மொழி படித்தவங்க. ஏன் அக்காடியன் மொழி படிக்கிறோம்? சுமேரியன், மெசொப்பொத்தேமியன், இப்படி வேற மொழிகள் இருக்கத்தக்க ஏன் அக்காடியன் படிக்கிறோம்னா நம்ம நினைக்கிறோம் மெசொப்பொத்தேமியாவில் இருந்தவங்க அக்காடியன் மொழி தான் பேசினாங்க, வேற மொழி பேசினா போனா. சரியா? ஆகவே அதுக்கு முந்தி பேசி இருக்கக்கூடிய மொழி அக்காடியன் மொழின்னு நினைக்கிறோம். நாங்க தவறா இருக்கலாம். பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்றேன், இதுல ஒண்ணுலையுமே எவனும் தமிழ் பேசலாம். சரியா? ஆபிரகாம் தமிழ்னு சொல்றாங்க, உலகத்துல முதல் தோன்றிய மொழி தமிழ்ங்கிறாங்க. சரியோ? அக்காடியன் மொழின்னு நாங்கள் நினைக்கிறோம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடுதலான சாதகங்கள் எங்களுக்கு அக்காடியன் மொழிக்கு தான் இருக்குது. அதனால தான் அக்காடியன் மொழி படிக்கிறோம். அதனால தான் மெசொப்பொத்தேமியாவில் எல்லாம் அக்காடியன் மொழியில் உள்ள கல்வெட்டுகள் நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் இருக்கு நிறைய விஷயம். இந்த ஹமுராபியினுடைய கோட்ஸ் அதெல்லாம் எல்லாம் இருக்குது. என்னையா இப்போ இன்டர்நெட்லேயே போட்டுட்டாங்க ஜோசப் தமிழன். ஐயா இன்டர்நெட்ல இப்ப யோசேப்பு தமிழ் போட்டது எனக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாம் தமிழ் போடுறான், எல்லாம் போடுறான். இயேசு சிலுவையில பேசுனது தமிழ்னு சொல்றான். ஞாபகம் இருக்கா? சபக்தானினா சாவுதானி. பாவம், இயேசு தமிழ்ல பேசினா அவன் சிலுவையில, அவன் தமிழ் பேசின இயேசுவுக்கு அந்த வழியிலயோ வேதனையிலயோ இலக்கணம் தெரியாம போயிடுச்சு. சாவுதானி அப்படி கேட்டிருப்பாரா? சபக்தானி, ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி. இதான் குழப்பிக்கிட்டு இருப்பான். நானும் தமிழ் தான், எனக்கும் ஆசை தான் தமிழ் தான் முந்தி வந்து பேசிட்டாங்கன்னு சொல்றதுக்கு. ஆனால் அது உண்மை இல்லையே. நமக்கும் ஆசை தான் எங்க அப்பா தான் நோவான்னு சொல்றதுக்கு இல்லையா? இல்லையே, உண்மை அப்படி இல்லையே. அப்ப பாருங்க, அப்ப அந்த அந்த மொழி மாறினது அப்படியே எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். நாங்கள் சவுத் அமெரிக்கா, அமெரிக்காவில் போயிட்டு செவ்விந்தியர்களுடைய மொழிகளை ஆராய்ச்சி பண்ணோம், ஆப்பிரிக்கன்ஸோட மொழிகளை ஆராய்ச்சி பண்ணோம். இந்த செவ்விந்தியர்களுடைய மொழி, ஆப்பிரிக்கன்ஸுடைய மொழி, கொரியனுடைய மொழி, இந்தியாக்காரனுடைய மொழி, இதுக்கெல்லாம் எப்படி அடித்தளங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு மாதிரி இருக்கு. சரியா? அதே நேரம் நார்வேஜியன், வைக்கிங்ஸ் பேசின மொழி, வேண்டல்ஸ், சாக்சன்ஸ், பிராங்க்ஸ், விசிகாட்ஸ், ஆஸ்ட்ரோகாட்ஸ் அவங்கெல்லாம் பேசின மொழிகள் எல்லாம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் கொரியா இருக்குது தானே, அவங்களும் காமனுடைய சந்ததி தான். கொரியன் பாஷை தானே. இங்கே கொரியன் பாஷையும் தமிழ் பாஷையும் சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். கொரியன் பாஷையிலையும் அம்மானா அம்மா, அப்பானா அப்பா, வானா வா, போக்கு மட்டும் கா. சரியா? அப்போ இப்படி நிறைய ஒற்றுமைகள் அந்த மாதிரி சில அந்த 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 மொழி ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ இப்படி இப்போ இவ்வளவு பெரிய சரித்திரத்தையும் படைச்ச நாள்ல இருந்து
பாஷைகள் தாறுமாறாகிறது வரைக்கும் ஆண்டவர் எத்தனை அதிகாரத்தில் கொடுத்துறாரு? வெறும் 11 அதிகாரம். ஆனால் 12 இருந்து 50 வரைக்கும் 38 அதிகாரங்கள்ல யாரை பத்தி பேசிருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 பேர். அப்ப நம்ம பார்த்துக்கிறோம்னா ஆண்டவர் எதை கூடுதலா பேசணும்னு விரும்புறாரு அப்படின்ட்டு வழங்குதா? அப்போ ஆபிரகாமை தெரிவு செய்யறது, ஈசாக்கு பிறக்கிறது, யாக்கோபு அப்படியெல்லாம். ஆண்டவர் வந்து சிஸ்டத்தை சரியான முறையில் கொண்டு போக விரும்புகிறார். உலகத்து சிஸ்டம் சில நேரம் ஆண்டவருடைய சிஸ்டத்தை குழப்பம். ஆனால் ஆண்டவர் ஏதாவது ஒரு ஜில்மால் பண்ணி அவருடைய சிஸ்டத்தை கொண்டு வந்துடுவார். ஏசா, யாக்கோபு 2 பேருடைய சிஸ்டமும் அப்படிதான். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் 2 பிள்ளை பிறக்குது. மூத்த பிள்ளை யாரு? ஏசா. இளைய பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆனா உண்மையாவே மூத்த பிள்ளை யாரு? யாக்கோபு. ஆமா. ஏன்? 2 பிள்ளைகள் ஒரு கருவுல உருவாகும் போது உருவாகிற புள்ள தான் 2ஆவதா வரும். என்னமா? இல்ல, எந்த ஒரு 2 பிள்ளையுமே மெடிக்கல் சயின்ஸின் படிமா 2 பிள்ளைகள் ஒரு கருவுல சேரும் போது முத உருவாகிற கரு இருக்கு தானே, அது பெண்ணுக்கு இருக்கும். 2ஆவதா உருவாகிற கரு இப்படி இருக்கு. 2ம் உருவாகுது. இப்ப புள்ள பிறக்குது. வெளியே வரும்போது முதல்ல வரப்போகுது யாரு? 2ஆவதா உருவானதுதான் முன்னால வரப்போகுது. முதல்ல உருவானதுதான் பின்னால வரப்போகுது. அவ மனுஷன் வந்து வெளியே வரும்போதுதான் பிள்ளைங்கிறான். ஆண்டவர் எப்ப உயிர் கொடுக்குறாரோ அதுக்குதான். நம்ம முதல்ல உயிர் கொடுத்தது யாக்கோபுக்கு. அவன் ஆண்டவருக்கு மூத்த புள்ள வந்து யாக்கோபு. ஏன்னா புள்ள உருவானது கருவுல. ஆனா உலகத்துக்கு மூத்த புள்ள வந்து ஏசா. ஏன்னா வெளியே வந்துதாமே. இப்ப ஆண்டவருடைய நியமனம் நடக்கணுமா, உலகத்து நியமனம் நடக்கணும்? அப்ப ஆண்டவருடைய நியமத்தின்படி நல்லவனோ கெட்டவனோ இந்த யாக்கோபு பையன் தான் மூத்த பிள்ளையாகும். இப்ப மூத்த பிள்ளைன்னு உலகம் ஒருத்தனை வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் கணக்கா ஜில்மால் எல்லாம் பண்ண வச்சு அவங்களே பண்ண வச்சு ரெபேக்கால் அப்படி சொல்லி கொடுத்து இப்படி பண்ணி கொடுத்து இவன் சட்டையை மாட்டிக்கிட்டு போயிட்டு ரெபேக்கா சமைச்சு கொடுத்ததை கொடுத்து மூத்த பிள்ளோட ஆசீர்வாதத்தை மூத்த பிள்ளையே வாங்கிடுச்சு. அவங்களுக்கு ரெபேக்காலுக்கு கூட இந்த அவங்களுக்கு மெடிக்கல் தெரியாதே. ஒருவேளை ஆண்டவர் பார்வையில மூத்த புள்ள ஏசாவா இருந்திருந்தா ஆண்டவர் செஞ்சிருக்க விட்டுருக்க மாட்டார். ஆண்டவர் தான் அவங்க விலகினது அவங்களுக்கு. ஆகவே மூத்த பிள்ளையாக்கிட்டார் ஆண்டவர். விஷயம் தெரியாம அவனை தண்ணி ஏமாற்றுக்காரன் அப்படியான்னு எல்லாம் புரியுதா உங்களுக்கு? சரியா? இது தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும் யாக்கோபு தான் உண்மையாவே மூத்த? எந்த தெய்வமே புரிஞ்சிச்சா? ஆச்சரியமா இல்ல? அதான் நிறைய விஷயங்கள் நம்ம பைபிள்ல பார்க்கும்போது ஆண்டவர் சில நேரம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆண்டவர் குழப்ப மாட்டார். அதாவது எப்ராம், மனாசே, யோசேப்போட பிள்ளைகள் தானே. இப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. மனுஷங்க பைபிள் காலத்து மனுஷங்க இந்த காலத்து நமக்கே தெரியுது இல்ல. அப்புறம் பைபிள் காலத்து மனுஷனுக்கு என்ன இவ்வளவு தெரியுமா? விளங்குதா? இப்ப யோசேப்பு எப்ராம் மனாசே ஆசீர்வதிக்கிறது ஒன்றும் அந்த முழு சந்ததியையும் பாதிக்க போறது இல்லை தானே. அது இனி பிரச்சனை இல்லை நம்ம. ஆனா இது உலகத்துல 2ஆவதா பிறந்த யூதன். உலகத்துல யூதனா பிறந்தவன் யாரு? ஈசாக்கு. இப்ப உலகத்துல 2ஆவதா பிறக்க போற ஆள் யாரு? யாக்கோபு. அப்ப உலகத்துல 2ஆவதா படைக்கப்பட்ட மகன் யாரு? யாக்கோபு. வெளியே வரும்போது அவன் 3ஆவதா தான் வரும். ஏன்னா ஏசா தான் 2ஆவது புள்ள மாதிரி உலகம் நினைக்குது. சீரியஸ் தான். எப்ராம் மனாசே மாதிரி ஒரு சிம்பிள் குடும்பம் இல்லையே இது. உலகடா
எப்ராயிம் மனாசே என்ன ஆனாலும் நமக்கு என்ன, அவங்க யோசேப்பு பிள்ளைகள். விளங்குதா உங்களுக்கு? நமக்கு தேவை இந்த மெயின் ஆளுக. ரூபன் சிமியோன் நாம தான் பிரச்சனை. உங்களுக்கு விளங்குதா? ரூபன் சிமியோன் யூதா லேவி, லேவி யூதா, இது அது அந்த ஆர்டர்ல குழப்பம் வரக்கூடாது. அதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வைக்கல, அதெல்லாம் பாசத்தின் விளைவு. உங்களுக்கு விளங்குதா? இப்ப ஈசாக்கு பாவம், ஈசாக்கு விஷயம் தெரியாது. ஈசாக்கும் பாவம் என்ன நினைக்கிறாரு, ஏன் மூத்த பிள்ளை ஏசா தான், அவனுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ரெடியா இருக்காரு. சொல்றாரு, தம்பி எனக்கு ஆசையான விதத்துல உனக்கு வேட்டையாடி வந்து சமைக்க தெரியும் தானே ராசா, எனக்கு சமைச்சு நான் உனக்காக ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு நாளைக்கு மண்டையை போட்டுருவேன், கொண்டு வந்து சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, சரியா? அவன் போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அவன் வழக்கம் போல போயிட்டான். இப்ப அவனுக்கு விஷயம் தெரியாது, ஆண்டவனும் சொல்லல. ஆனா ரெபேக்கா இதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு ஆசை யாக்கோபுக்கு. இது அதுவும் கெட்ட பொம்பளை இல்ல, ரெண்டும் புள்ள தானே, ஒரே கருவுல சுமந்த புள்ள. அவன் சின்னதுல இருந்தே வெளியே வெளியே வெளியேன்னு ஊர் சுத்திட்டு திரிகிறான். இவன் அம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு திரிகிறான். அப்ப இந்த அப்பாவுக்கு பிறகு எந்த அவரு செத்த பிறகு அவனுக்கு கிடைச்சா ஒழுங்கா இது பண்ண மாட்டான்ற ஒரு நல்ல நோக்கத்துல யாக்கோபை கூப்பிட்டு, தம்பி உன் அப்பாவுக்கு விருப்பமான மாதிரி நான் சமைச்சு தரேன் ஆசா, நீ கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கிக்க, இந்த அவன்கிட்ட தோல் மாதிரி அவனை உடுப்பு உடுத்திட்டு போன்னு. அதுவும் தியாலஜியோ மெடிசினோ தெரிஞ்சு செய்யல ரெபேக்கா. ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார். ஆண்டவர் வாக்கு சிரிச்சுக்கிட்டு பாரு, என் பிளான் சரியா இது பாரு அப்படின்ட்டு. அவன் ஆண்டவர் தடுத்திருப்பார் இல்லைன்னா. ஆனா ஆண்டவரோட திட்டம் வந்துருச்சு பாருங்க, சரியா உண்மையான மூத்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டான். பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சு கிடக்குது, சரியா? சரி, அதோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. பழைய ஏற்பாட்டு ஆய்வு ரொம்ப தூரம் நமக்கு போக முடியாது. நான் அடுத்த தடவை வரும்போதும் தொடரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி போனா தான் நல்லது இல்லையா? கொஞ்சம் கூடுதலான விஷயங்களோட நீங்க போறீங்க, சும்மா தட்டிக்கிட்டோட தேவையில்லை, சரியா? அப்ப ஆதி ஆகமத்துல அப்ப அது இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் பெரிய ஒரு ஹைலைட்டா இருக்கும் இல்லையா? இந்த யாக்கோபு சங்கதி தலைச்சன் பிள்ளையே. இப்ப கூட ஐயா தலையெடுங்க. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ட பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்துல பாருங்க, இந்த ரெண்டாவதா வெளியே வந்த புள்ளதான் அண்ணன் மாதிரியோ அக்கா மாதிரியோ வேலை செஞ்சுட்டு இருக்கும். நல்லா பாருங்க, ஏன்னா இயல்பா அதுக்குத்தான், அதுதான் உண்மையா அக்கா. ஆனந்த் வீட்டுல என்ன கதை? ஆமா, அதுதான் உண்மை, அதுதான் அக்கா. நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் ரெட்ட பிள்ளைகள்ல ரெண்டாவது தான் முதலாவது மாதிரி வேலை செய்யும். முதல்ல உருவானது அதுதானே இயல்பா, அதுக்குள்ளதான் அந்த 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 இது இருக்கு. நம்ம நினைக்கிறது என்னன்னா இது ஓவரா இந்த மாதிரி அக்காவாக பாக்குது, அண்ணா ஆக பாக்குது. உண்மை அதுதான் அக்கா, அதுதான் அண்ணா. ஆனா பர்த் சர்டிபிகேட் படி அப்படி இல்லை. என்ன செய்யுங்க? ஓகே, முடிந்தது. நாளை சந்திப்போம். யாராவது ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? சரி, ஜெபம் பண்றேன். ஓகே, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான ஆண்டவரே, வேதத்தினுடைய அழகான, ஆச்சரியமான, ஆழமான அநேக விஷயங்களை இந்த பழைய ஏற்பாட்டு ஆய்வின் மூலம் கற்றுக்கொள்ள நீங்கள் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த குளிரிலும் இந்த நாட்களில் இந்த ட்ரெயின் பஸ் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் இப்படி உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள இப்படி ஓடோடி வருகிற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிங்கள். இன்னும் அநேக மர்மங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வேதம் ஒரு புனிதமான பொக்கிஷம் மாத்திரமல்ல, ஆச்சரியமான அழகான ஒரு தேவ வார்த்தை என்பதை இன்னும் அறிந்து அந்த வார்த்தையின் மேல் இன்னும் தாகம் கொண்டு இந்த வார்த்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இந்த பாடங்களை எங்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு நல்ல நாளைக்கு இவர்களுக்கு கொடுங்க. சுகமான நித்திரை கட்டளையிடுங்கள், ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.